வாக்கு எண்ணிக்கை நாளன்று தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகம் முழுவதிலும் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் மட்டும் துணை ராணுவத்தினரோடு சேர்த்து 18,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 3,000 காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க உள்ள நிலையில் அரசியல் கட்சி அலுவலகங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் 20,000 காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் முடிவுகளை இனி உங்கள் செல்போன்களிலேயே பார்த்துக் கொள்ளும் வகையிலான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் இயந்திர வாக்குகளும் எண்ணப்படும். தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் ECI நெட் என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தொகுதி வாரியான முன்னணி நிலவரங்களை மொபைலிலேயே நேரலையாக காணலாம். தேர்தலில் ஒரு சில இடங்களில் மட்டும் கூட்டணி கட்சியினருக்கு விசிகவினர் சிறப்பாக பணியாற்றவில்லை என புகார் வந்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முகநூல் நேரலையில் கட்சி நிர்வாகிகளுடன் உரையாடிய அவர் கூட்டணி கட்சியினருக்கு ஒத்துழைக்காத விசிகவினர் குறித்து தகவல் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. விசிகவுக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என ஆசைப்பட்டிருந்தால் தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முகநூல் நேரலையில் பேசிய அவர் மாற்றம் என்ற பெயரில் வேறொரு முடிவை எடுக்க தான் விரும்பவில்லை எனவும் கூறினார். நாம் சராசரி அரசியல்வாதிகளைப் போல் செயல்பட்டிருந்தால், கூடுதல் இடங்களுக்காக ஆசைப்பட்டிருந்தால், மாற்றம் என்கிற பெயரில் நாம் வேறொரு முடிவை எடுத்திருந்தால் தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை நாம் விரும்பவில்லை. மேற்கு வங்க வாக்கு எண்ணிக்கையின் போது மத்திய அரசு அதிகாரிகளை பணியமர்த்தும் தேர்தல் ஆணையத்தின் சுற்றறிக்கைக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மத்திய அரசு ஊழியர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட வாய்ப்புள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தனது மனுவில் கவலை தெரிவித்திருந்தது. ஆனால் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் கலந்தே பணியமர்த்தப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் வாக்கு எண்ணிக்கைக்கான அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் முழு அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு என்று தெரிவித்தனர். கல்கத்தா உயர்நீதிமன்றம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை நிராகரித்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அதில் தலையிட மறுத்துள்ளது. கொல்கத்தாவில் நாளை முதல் 60 நாட்களுக்கு தடை உத்தரவை நடைமுறைப்படுத்த மாநகர காவல்துறை தீர்மானித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று வன்முறை நடக்க வாய்ப்புள்ளதாக கிடைத்த உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா 2023 சட்டத்தின் கீழ் கொல்கத்தா மத்திய வர்த்தக மாவட்டத்தில் மே 3ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கொல்கத்தா மாநகர காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நிலவும் கடும் கூட்ட நெரிசல் காரணமாக VIP சிறப்பு தரிசனம் ஜூலை மாதம் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்குவதை ரத்து செய்யவும் தேவஸ்தானம் திட்டமிட்டுள்ளது. கட்டணமில்லா தரிசனத்துக்கு வரும் பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது கட்டணமில்லா தரிசனத்திற்கு 24 மணி நேரத்துக்கு மேலாவதால் VIP தரிசன நேரத்தை ரத்து செய்வதன் மூலம் கூடுதலாக 15,000 பக்தர்களை அனுமதிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 80,000 பேர் வரை தரிசனம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. கெங்கவள்ளி, நடுவலூர், தொடாவூர், கடம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆத்தூர், நரசிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமம் அடைந்தனர்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 உயர்ந்து 270 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் எலுமிச்சை பழத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நேற்று ஒரு கிலோ 210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 230 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தேவை அதிகரிப்பு மற்றும் வரத்து குறைவு காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் சந்தையில் தக்காளி, வெங்காயம் உள்ளிட்ட மற்ற காய்கறிகளின் விலையில் பெரிய மாற்றமில்லை. நாளை நடைபெறவுள்ள நீட் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு தமிழக அரசு 24 மணி நேர அவசர உதவி எண்களை அறிவித்துள்ளது. மன அழுத்தத்தை போக்க 14416 என்ற எண்ணுக்கும், மருத்துவ ஆலோசனைகளுக்கு 104 என்ற எண்ணிலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தேர்வுக்கு முன்பு ஆரோக்கியமான, எளிதில் செரிக்கக்கூடிய வீட்டு உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். செல்போன், தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதள பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு அழுத்தம் தராமல் மென்மையான உரையாடல்கள் மூலம் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சதமடித்து வரும் நிலையில் கத்திரி வெயில் காலம் நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்க உள்ள இந்த கத்திரி வெயில் காலத்தில் வழக்கமாக கோடை வெயில் உச்சத்தில் இருக்கும் என கருதப்படுகிறது. அதே வேளையில் இம்மாதத்தின் முதல் வாரத்தில் மேற்கு மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் 2ஆம் வாரத்தில் தமிழ்நாட்டில் பரவலான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே வெப்பத்தின் தாக்கத்தை மழை தணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கூட்டம் அலை மோதுவதால் அருவியில் குளிக்க மக்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு வழங்கவும் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தின் முக்கிய ஆன்மீக தலமான வேளாங்கண்ணியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு வேளாங்கண்ணி கடற்கரையில் குளித்து மகிழ்கின்றனர். கடற்கரையில் விடியற்காலையில் சூரிய உதயத்தை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சுற்றுச்சாலையில் சூரிய உதயத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் ஏரியை சுற்றி நடைபயிற்சி மேற்கொண்டும் மிதிவண்டி பயணம் மேற்கொண்டும் மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெயில் சதமடித்து வரும் நிலையில் கொடைக்கானலில் சுற்றுலா களை கட்டியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. நீர்வரத்து குறைந்து அருவி வறண்டு போகும் நிலை காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், நீர்வரத்து அதிகரித்ததும் அனுமதி வழங்கப்படும் என்றும் வனத்துறையினர் கூறியுள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க தண்ணீர் ஸ்ப்ரே பொருத்தப்பட்டுள்ளது. பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் நிற்கும் இடத்திற்கு மேலே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்ப்ரே 3 நிமிடங்களுக்கு ஒருமுறை குளிர்ந்த நீரை பீச்சி அடிக்கிறது. இது வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க உதவும் என கருதப்படுகிறது. 100 ரூபாய் தரிசன வரிசையிலும் ஸ்ப்ரே அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கோடை விடுமுறை என்பதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்துள்ளன. ஏரிப்பாலம் முதல் பெரும்பால்மலை வரை ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் உள்ளது. அதே நேரத்தில் மலைப்பகுதியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தும் வருகின்றனர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அய்யர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 50 அடி உயரமுள்ள திருத்தேரில் சுவாமியும் அம்மலும் எழுந்தருள பக்தர்கள் ஓம் நமச்சிவாய முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே போடிநாயக்கன்பட்டியில் 20 நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 10,000க்கும் மேற்பட்ட மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. தேர்தல் காரணமாக கொள்முதல் தாமதமாவதாக கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்துள்ள நிலையில் பகலில் அடிக்கும் கடும் வெயிலால் சாக்குகள் கிழிந்து நெல் வெளியில் சிதறி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் ஒவ்வொரு விவசாயிக்கும் 4 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். விரைவில் ஆய்வு செய்து நெல் மூட்டைகளை குடோன்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை மத்திய பாஜக அரசு குறைப்பதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மற்றும் சென்னையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டங்களில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது. மேலும் இந்திய ரயில்வேயின் அறிவிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பிரிந்து வாழும் தம்பதியின் மகனையும் மகளையும் தனித்தனியே வளர்க்க கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்தது. உடன் பிறந்த குழந்தைகளை ஏவுகணைகளைப் போல தனித்தனி பகுதிகளில் அடைத்து வளர்க்க முடியாது, அவர்கள் ஒன்றாகவே வளர வேண்டும் என்று நீதிபதி லட்சுமி நாராயணன் சுட்டிக்காட்டினார். தந்தையின் பராமரிப்பில் இருந்த மகனை தாயிடம் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டார். தந்தை குழந்தைகளை நேரில் வந்து பார்க்க தாய் எவ்வித இடையூறும் செய்யக்கூடாது என்றும் நிபந்தனை விதித்து தீர்ப்பளித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சூறாவளி காற்றால் 10,000க்கும் மேற்பட்ட செவ்வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இலக்கம்பட்டி, பெரியதண்டா, சின்னதண்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்று சாரல் மழை பெய்தது. இதில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10,000க்கும் மேற்பட்ட செவ்வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தும் முறிந்தும் சேதமடைந்துள்ளன. சேதத்தை வருவாய்த்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்யவில்லை என கூறும் விவசாயிகள் விரைவில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகின்றனர். இளநிலை நீட் தேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் 21,000க்கும் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வை எழுத உள்ளனர். தேர்வுக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ள தேசிய தேர்வு முகமை தேர்வர்கள் நம்பிக்கை சார்ந்த பொருட்கள், ஆடைகளை அணிய அனுமதி உண்டு எனவும், ஆனால் சோதனைக்காக அவர்கள் முன்கூட்டியே தேர்வு மையத்துக்கு வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. முழுக்கை ஆடைகள், கம்பளி உடைகளை அணியலாம் எனவும் கூறியுள்ளது. இதனிடையே நீட் தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு தொலைபேசி மூலம் தமிழ்நாடு அரசு கவுன்சிலிங் வழங்குகிறது. மனநல ஆலோசனை தேவைப்படும் பெற்றோர் மற்றும் தேர்வர்கள் 104 உள்ளிட்ட எண்களில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தட்கல் டிக்கெட் முன்பதிவில் சிக்கல் நிலவுவதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக IRCTCயில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது அவ்வப்போது சர்வர் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இதனால் டிக்கெட் முன்பதிவு தோல்வியடைவதோடு பணமும் பிடித்தம் செய்யப்படுகிறது. எனவே விரைவில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என ரயில் பயணியர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் 15 நிமிடங்கள் CCTV கேமராக்கள் செயலிழந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாக விளக்கம் கேட்டதுடன் நேரில் சென்று ஆய்வும் செய்தார். மேலும் பாதுகாப்பு அறைக்குள் மழைநீர் கசிவதாகவும் இதனால் இயந்திரங்கள் பழுதாகும் அபாயம் உள்ளதாகவும் அவர் புகார் அளித்தார். தற்போது தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் இயங்குவதாகவும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்தனர். கொடுங்கையூர் வரலட்சுமி நகரைச் சேர்ந்த கார்த்திகேயன் தனது மனைவி மற்றும் மகனுடன் இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளார். மாதவரம் ரவுண்டானா அருகே அவரது இருசக்கர வாகனத்தின் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் கார்த்திகேயன் உட்பட 3 உயிரிழந்தனர். விபத்து தொடர்பாக போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் கொங்கடாபுரம் வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. 20 கிலோ எடை உள்ள செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடு 8,000 ரூபாய் வரையும், 50 கிலோ எடை உள்ள செம்மறி ஆடு 27,000 ரூபாய் வரையும் விற்பனையானது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் சந்தையில் ஆடுகளை விற்பனை செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய பலத்த சூறை காற்றால் மின்கம்பங்கள் மற்றும் பழமையான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இரவு முழுவதும் இருளில் மூழ்கின. சாலைகளில் விழுந்த மரங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி உடிக்களிக்கட்டியில் உள்ள நீலகண்ட பிள்ளையார் கோயிலில் தீர்த்தவாரி கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குளக்கரையில் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தீராத நோய்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்த பிள்ளையார் என நம்பப்படுவதால் 10 நாட்கள் நடைபெற்ற விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செவேரியார்பாளையம் கிராமத்தில் அந்தோணியார் ஆலய தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. புனித சுசையப்பர், புனித மரியாள், புனித அந்தோணியார் சுரூபங்களுடன் 9 தேர்கள் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். தொடர்ந்து இஸ்லாமியர்கள் புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு வருகை தந்து மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தித்தனர். மினி பாக்கெட்டுகளில் இனிப்பு மற்றும் கார வகைகளை ஆவி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. 20 ரூபாய் விலையில் 40 கிராம் மிக்சர், 12 ரூபாய் விலையில் 20 கிராம் மைசூர்பா, 10 ரூபாய்க்கு சிறிய பிஸ்கெட் ஆகியவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது இல்லத்தரசிகள் மற்றும் பள்ளி மாணவர்களிடையே வரவேற்பு பெறும் என ஆவின் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது இவ்வாக்குச்சாவடிகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பாஜக அளித்த புகார்கள் அடிப்படையில் மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதற்கிடையே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மத்திய அரசு அதிகாரிகளை மட்டும் மேற்பார்வையாளர்களாக நியமிக்கும் தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து மம்தா பானர்ஜி தொடுத்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. கொல்கத்தாவில் நாளை முதல் 60 நாட்களுக்கு தடை உத்தரவை நடைமுறைப்படுத்த மாநகர காவல்துறை தீர்மானித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று வன்முறை நடைபெற வாய்ப்பிருப்பதாக கிடைத்த உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா 2023 சட்டத்தின் கீழ் கொல்கத்தா மத்திய வர்க்க மாவட்டத்தில் மே 3ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கொல்கத்தா மாநகர காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. மணிப்பூரின் உக்ருல் மற்றும் தெங்னோங்பால் மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட 23 பதுங்கு குழிகள் தரைமட்டமாக்கப்பட்டன. உக்ருல் மாவட்டத்தின் மலை கிராமங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மற்றொரு சோதனையில் தெங்னோங்பால் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் 18 IED வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டு அங்கேயே அழிக்கப்பட்டன. கடந்த பிப்ரவரி முதல் தங்குல் நாகா மற்றும் குக்கி சமூகத்தினரிடையே நிலவி வந்த வன்முறையை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். காஷ்மீரில் போதை மருந்து கும்பலின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. போதை மருந்து விற்பனையில் ஈடுபட்டவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் போதை மருந்து கடத்தல் மூலம் கிடைத்த வருவாயில் கட்டப்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டு வருகின்றன. அனந்த்நாக் பகுதியில் இருந்த கட்டடங்கள் புல்டோசர் மூலம் இடித்து அகற்றப்பட்டன. போதை மருந்து பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு பரப்புரைகளையும் மக்கள் மத்தியில் மாநில அரசு மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா தினத்தை முன்னிட்டு மும்பை புனே விரைவு சாலையில் பிரம்மாண்டமான மிஸ்ஸிங் லிங்க் திட்டத்தை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தொடங்கி வைத்தார். துணை முதல்வர்கள் ஏக்நாத் ஷிண்டே, சுனேத்ரா பவார் ஆகியோரும் உடனிருந்தனர். 7,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இத்திட்டத்தில் சாதனை அளவிலான சுரங்கப்பாதைகளும் மேம்பாலங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய வழித்தடத்தால் மும்பை புனே இடையிலான பயண நேரம் 40 நிமிடங்கள் வரை குறையும். இத்திட்டம் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பிராந்திய பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
இந்தியாவின் முதல் காகிதமில்லா மாநில நீதித்துறையாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது. கங்டாக்கில் நடைபெற்ற விழாவில் இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தொழில்நுட்ப வளர்ச்சியை நீதித்துறையில் புகுத்தும் இந்த மைல்கல் திட்டத்தின் மூலம் சிக்கிமில் உள்ள அனைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. வழக்கு கோப்புகள் முதல் தீர்ப்புகள் வரை அனைத்தும் மின்னணு முறையில் கையாளப்படும் இந்த திட்டம் நீதித்துறையில் வெளிப்படைத் தன்மையையும் வேகத்தையும் அதிகரிக்கும் என்று தலைமை நீதிபதி பாராட்டினார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் முன்மொழிந்துள்ள அமைதி ஒப்பந்தம் திருப்திகரமாக இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய முன்மொழிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், ஒப்பந்தத்தை எட்ட ஆர்வமாக இருந்தாலும் அதற்கான நிபந்தனைகள் ஏற்புடையதாக இல்லை என கூறியுள்ளார். அமெரிக்காவின் நலன்களை சமரசம் செய்யாத வகையில் வலுவானதொரு ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ள டிரம்ப், ஈரானுடனான போர் முடிவுக்கு வந்த பின்னர் எண்ணெய் விலை குறையும் என்றார். இதற்கிடையே அமெரிக்காவுடன் மீண்டும் வெடிக்க வாய்ப்புள்ளதாக ஈரான் புரட்சிப்படையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ள தனது 5000 வீரர்களை திரும்பப் பெறுவதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. ஈரான் போர் விவகாரத்தில் அமெரிக்காவின் செயல்பாடுகளை ஜெர்மனி அதிபர் மெர்ஸ் விமர்சனம் செய்ததை தொடர்ந்து அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஈரான் மோதலில் நேட்டோ நாடுகள் உதவ மறுப்பதை கண்டித்து வரும் டிரம்ப் தனது நாட்டின் நலன்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பையும் நேட்டோ நாடுகளில் ஒற்றுமையையும் பாதிக்கும் என்று கருதப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் 150 200 இடங்கள் வரை வெல்லும் என்று அக்கட்சியின் நிர்வாகி செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேகா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்ற நைனா நாகேந்திரன் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த செங்கோட்டையன், நைனா நாகேந்திரனுக்கு தான் இது இறுதி தேர்தலாக இருக்கும் என்றார். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக நடத்த வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மனு அளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்கு எண்ணும் மையத்தின் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த கட்சியினரையும் அனுமதிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்தார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஒரேடியாக சுமார் 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதற்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சிலிண்டர் விலை ஏற்கனவே உயர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது மே 1ஆம் தேதி மீண்டும் 993 ரூபாய் உயர்த்தப்பட்டு ஒரு சிலிண்டரின் விலை 3239 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சூழலை காரணம் காட்டி ஒன்றிய பாஜக அரசு மேற்கொண்டுள்ள இந்த விலை உயர்வால் உணவகங்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கும் என்றும் அவர் சாடினார். எனவே பொதுமக்களின் நலன் கருதி இந்த விலை உயர்வை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் விலை ஒரே அடியாக 993 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்திருக்கிறது. அக்கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் விடுத்துள்ள அறிக்கையில், சிலிண்டர் விலை 3237 ரூபாயாக உயர்ந்திருப்பதால் சிறு குறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டு உணவகங்கள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 270 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இன்று மொபைல் பயனாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை சோதனை ஒன்றை நடத்துகிறது.
வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு மிக விரைவாக தகவல்களை கொண்டு சேர்க்கும் செல் ஒளிபரப்பு தொழில்நுட்பத்தை சோதிப்பதே இதன் நோக்கம். இந்த சோதனையின் போது உங்கள் மொபைலில் சைரன் சத்தம் மற்றும் அதிர்வுடன் கூடிய எச்சரிக்கை செய்தி திரையில் தோன்றும். ஆபத்து காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த தொழில்நுட்ப சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. தென் மாநிலங்களில் கடந்த மார்ச் மாதம் சூரிய சக்தி மின் நிலையங்களிலிருந்து உற்பத்தியான மின்சாரத்தில் 218 கோடி யூனிட்டுகள் உற்பத்தியுடன் தமிழகம் முதலிடம் பிடித்திருக்கிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இது 160 கோடி யூனிட்டாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய மின்சார ஆணையம் வெளியிட்டுள்ள இந்த தரவுகளின்படி தமிழகத்தை தொடர்ந்து கர்நாடகா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. கோவில் திருவிழாக்களில் சடங்குகள் உரிமைகளுக்காக நீதிமன்றத்தை நாடுபவர்கள் சுகாதார பாதுகாப்பு குறித்து கவலைப்படுவதில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வேதனை தெரிவித்துள்ளது. திருச்சி பீமாநகர் செடல் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி திருவிழாக்களால் ஏற்படும் சுகாதார பாதிப்புகள், தொற்றுநோய் அபாயம் குறித்தும் எச்சரித்தார். தமிழக அரசின் உத்தரவுப்படி ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும், போதிய குப்பை தொட்டிகளை அமைத்து சாதி மத பாகுபாடின்றி மக்கள் இணைந்து திருவிழாவை நடத்த வேண்டும் என்றும் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிற்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. பெரிய தச்சூர் கிராமத்தில் வரலாற்று ஆர்வலர் கோ செங்குட்டுவன் நடத்திய கள ஆய்வில் 5 தலை நாகத்துடன் கூடிய பௌத்த சிற்பம், கலைநயமிக்க துவாரபாலகர் சிற்பம் ஆகியவை அடையாளம் காணப்பட்டன. கிபி 10 முதல் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த சிற்பங்கள் இப்பகுதியில் பௌத்த மதம் வழிபாட்டில் இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. ஈரான் கையில் அணு ஆயுதம் இருந்தால் அது தங்களை தாக்கும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவின் புளோரிடாவில் பேசிய ட்ரம்ப், ஈரான் அணு ஆயுத சக்தியாக உருவெடுத்தால் மிக விரைவாக அதை இஸ்ரேல் மீது பயன்படுத்தும் என தெரிவித்தார். அடுத்து மேற்காசிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் தாக்கப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப், அடுத்தபடியாக அமெரிக்காதான் தாக்கப்படும் என கூறினார். இதுபோன்ற நிலை ஏற்பட அனுமதிக்க முடியாது என்றும் ட்ரம்ப் கூறினார். ஈரான் அணு ஆயுத வலிமையை பெறுவதை தடுப்பதற்காக அதன் மீது போர், பொருளாதார தடை என பல வழிகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க ஈரானுக்கு பணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்கள் மீது கடும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஈரான் தனது கடற்கரை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் சுங்கச்சாவடி முறையை தடுத்து நிறுத்தவே அமெரிக்கா இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஏப்ரல் 13 முதல் அமெரிக்க கடற்படை மேற்கொண்டுள்ள முற்றுகையை தொடர்ந்து இதுவரை 45 வணிக கப்பல்களை அமெரிக்கா தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் போருக்கு இதுவரை 2,37,000 கோடி ரூபாய் செலவாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஆயுத சேவைகள் குழுவின் முன் இத்தகவலை பென்டகன் அமைப்பின் கணக்காயர் ஜூல்ஸ் ஹர்ஸ்ட் தெரிவித்தார். போர் செலவு குறித்த பல்வேறு தரவுகள் இதற்கு முன்பு வெளியாகியிருந்த போதிலும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருப்பதே அதிகாரப்பூர்வமானதாக கருதப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் போரை நிறுத்த வலியுறுத்தி வாஷிங்டனில் இளைஞர் ஒருவர் வினோத போராட்டம் மேற்கொண்டுள்ளார். வாஷிங்டனில் உள்ள புகழ்பெற்ற ஃபெட்ரிக்ஸ் டக்ளஸ் பாலத்தின் பக்கவாட்டு சுவர் மீது ஏறிய அவர் அங்கிருந்து பதிவு ஒன்றை இட்டுள்ளார். ஈரான் மீதான போரை நிறுத்துவதுடன் ஏஐ தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கும் தடை விதிக்க வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஏஐ தொழில்நுட்பம் மனித குலத்திற்கே எதிரியாக மாறும் என்றும் இதை தடை செய்ய உலக நாடுகளை கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே பிரம்மாண்டமான பக்கவாட்டு சுவர் மீது ஏறியவரை மீட்க காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஒரு பாதையில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் வளைகுடா பகுதியில் உள்ள தன் நட்பு நாடுகளுக்கும் $860 கோடி மதிப்புக்கு ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை விற்க அமெரிக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசிய போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் வளைகுடா பகுதியில் போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் இந்த ஆயுத விற்பனை கவனம் பெற்றுள்ளது. கத்தார், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்களை விட அமெரிக்காவிடமிருந்து வாங்க உள்ளன. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ராஜபக்ச குடும்பத்தினரை சிவப்பு பிடியாணை பிறப்பித்தாவது நாட்டுக்கு அழைத்து வருவேன் என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார்.
2009ஆம் ஆண்டு கால படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை கால மாற்றத்தில் மறக்கடிக்க ஒருபோதும் இடமளிக்கப் போவது இல்லை என அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் முறைகேடாக திரட்டிய சொத்து விவரங்களை வெளிப்படுத்தாவிடில் அவை அரசுடைமையாக்கப்படும் என்றும் அனுரகுமார திசநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களான ஆகாஷ்தீப் மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோர் ஆப்கானிஸ்தான் அணியுடனான தொடரில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்று பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காயத்திலிருந்து மீண்டு வரும் இவர்கள் இன்னும் முழுமையான உடற்தகுதியை எட்டவில்லை. முதுகுவலியால் ஆகாஷ்தீப்பும் முழங்கால் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஹர்ஷித் ராணாவும் தற்போது தீவிர சிகிச்சையில் உள்ளனர். வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள துலிப் கோப்பை தொடரின் மூலமே அவர்கள் மீண்டும் மைதானத்திற்கு திரும்ப வாய்ப்புள்ளதாக தெரிகிறது.